வணக்கம். வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து. நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் சித்திரை மாதம் 12ஆம் தேதி வியாழக்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 25/4/2024. வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம். இன்றைய நல்ல நேரம் இன்று காலை 10:30 11:30 வரையும் நல்ல நேரம். இன்றைய கௌரி நல்ல நேரம் இன்று மதியம் 12:30 1:30 வரையும், பின்பு இன்று மாலை 6:30 7:30 வரையும் கௌரி நல்ல நேரம். இன்றைய ராகு கால நேரம் இன்று மதியம் 1:30 3 வரையும் ராகு கால நேரம். இன்றைய குளிகை நேரம் இன்று காலை 9 முதல் 10:30 வரையும் குளிகை நேரம். இன்றைய யமகண்ட நேரம் இன்று காலை 6 முதல் 7:30 வரை யமகண்டம். இன்றைய சூரிய உதயம் இன்று காலை 5:59 சூரியன் உதயமாகும். இன்றைய திதி இன்று காலை 6:51 வரை பிரதமை திதி. அதன் பிறகு துதிவியை திதி. இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 12:48 வரை சுவாதி நட்சத்திரம். அதன் பிறகு விசாக நட்சத்திரம். இன்றைய கரணம் இன்று காலை 6:51 வரை கௌளவ கரணம். அதன் பிறகு இன்று இரவு 7:08 வரை தைத்துள கரணம். அதன் பிறகு கரசை கரணம். யோகம் இன்றைய நாள் முழுவதும் சித்த யோகம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். இந்த உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் சந்திராஷ்டமத்தை கண்டு அச்சம் கொள்ள தேவையில்லை. அதுக்கு என்ன செய்யணும்னா, இன்றைய நாளில் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமல் இருக்கணும். நீங்கள் அது மாதிரி புதிய பொருள்கள் எதுவும் வாங்காமல் இருங்க. இதை ரெண்டையும் தவிர்த்தீங்கன்னாவே சந்திராஷ்டமம் உங்களை எந்த வழியிலும் பாதிக்க முடியாது. சரிங்களா? அதுக்காக நீங்கள் மாமூலாக என்னென்ன வேலை செஞ்சீங்களோ அந்த வேலையை ரொட்டீன் லைஃப் நீங்கள் எப்பொழுதுமே செய்யலாம். அதில் எந்த குறையும் வராது. சரிங்களா? நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்க. உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை பாருங்கள், பார்த்துக்கிட்டே இருங்க. வாங்க இன்றைய நாள் எப்படி, இன்றைய ராசி பலனை இப்போ பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு தெய்வ கடாட்சம் நிறைந்த நாளாகவும், கிரகங்களின் பூரண அருள் உங்களுக்கு கிடைக்க காரணத்தினால இன்றைய நாள் உங்களுக்கு புகழும் சுகமும் கிடைக்கக்கூடிய அருமையான நாளுங்க. இந்த நாளில் உங்களுடைய சாதனைக்காக மற்றவர் உங்களை மெச்சி பேசுகிறதும் புகழ்ந்து தள்ளுறதும் இது
நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் அமைதி, புயலுக்கும் பிறகு அமைதி தேவை. அது மாதிரி இன்றைய நாள் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னா, இந்த அமைதி பின்னாடி ஒரு வெற்றியை உங்களை சேர்க்க போகுதுங்க. அதாவது ஒரு பெரிய புயல் அடிக்குதுன்னா மறுநாள் மறுநாள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அமைதியாகிடும். ஆக அந்த புயல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு அமைதி இருக்கும். பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க கிராமத்தில், ஒரே இறுக்கமாக இருக்குது, மழை வந்தாலும் வரும்ங்கிறாங்கல்ல, அதுதான். ஆக கூடுதல் நீங்கள் ரிஷபராசி அன்பர்கள் அமைதியை கடைபிடிச்சிங்கன்னா அது ஒரு வெற்றிக்கு பாதை வழிவிடும். சரிங்களா? இப்போ புரியுதுங்களா? மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் இல்லத்திலே சுப பேச்சுகள் அடிபடும். சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுகள் அடிப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்று மணமகள் அல்லது மணமகள் தேடி வர்றவங்க அதற்கான பேச்சுகள் சாதகமாக அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆக மிதுன ராசி அன்பர்களுக்கு திருமண சுப நிகழ்ச்சிகள் பேசுவதற்கு நல்ல நாள் இந்த நாள். கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களுக்கு உடல் நலம் தேறுகின்ற நல்ல நாள். மருத்துவத்தில் செலவிலிருந்து விடுபடக்கூடிய மிக சிறந்த நன்னாள். சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு கவலை. அந்த கவலை என்ன நடக்கும், ஏது நடக்கும், எப்படி நடக்கும், இதெல்லாம் நடந்தாமல் எப்படி இருக்க முடியும், இப்படிலாம் உங்களுக்கு வெளியில் சொல்லவும் முடியாது, சொல்லாமல் இருக்கவும் முடியாது. அது மாதிரி ஒரு ஒரு அழுத்தம், மன அழுத்தம் உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், ஒரு 5 நிமிடம் அருகில் உள்ள அம்மன் கோயில் சென்று அமைதியை வேண்டி, அதுவும் பக்கத்தில் துர்க்கை அம்மன் இருந்தால் ரொம்ப ஃபேமஸுங்க. இன்றைய நாள் நீங்கள் சந்திச்சிங்கன்னா மன அமைதி உங்களுக்கு கிடைக்கும். அதில் மாற்றமில்லை. இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு. கன்னிராசி அன்பர்களே, இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் தனம், சம்பத்து, பாக்கியம், பணம் இது எல்லாமே ஒருங்கே, அதாவது அக்கா தங்கச்சி மாதிரி எல்லாம் இது எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு. ஆக 4 விதமான பொருள்கள் சொல்லியிருக்கோமா, அதில் ஏதோ ஒன்றாச்சும் இன்றைக்கி கிடைக்கும், அவங்கவுங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி. ஆமாங்க, இன்றைய நாள் கன்னிராசி அன்பர்களுக்கு பண வரவு வாய்ப்பு இருக்குது. சரி, துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எடுத்த காரியம் நிறைவு செய்யக்கூடிய நாளாக அமையும். என்ன, நம்ம இவ்வளோ நாளாக நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், ஒன்றுமே நடக்கலை, இந்த முடிஞ்சொன்னும் இல்லை, தெளிஞ்சொன்னும் இல்லை, இது மாதிரி இருக்கே, என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்த அந்த வேலை இன்று சுபம் அரங்கேற்றம் முடியுதுங்க. அது உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயம். இந்த நல்ல விதமாக முடிஞ்சிருச்சுங்கும்போது உங்களுக்கு தக்க பாராட்டு சான்றிதழ்களும், சில பேருக்கு பரிசுகள், சில பேருக்கு பணம் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறு உண்டுங்க. அதில் மாற்றமில்லை. விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தார் மட்டுமில்லை, இன்று சக நண்பர்களும் உங்களுக்கு ஆதரவு கரமிட்டு இருக்காங்க. அதனால் உங்களுக்கு ஃபினான்ஸ் விஷயத்தில் கொஞ்சம் டைட் இருக்கும். ஆனால் நண்பர்கள் வட்டாரத்திலிருந்து கொஞ்சம் உதவுறதுனால அது மறுபடியும் உங்கள் சந்தோஷமாக, ஃபினான்ஸில் அவ்வளோ டைட்டுன்னு சொல்ல முடியாது, அது மாதிரி ஆகிடும். போதுமான பணம் உங்களுக்கு கிடைக்கும்.
தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் மீது பாசமழை கொட்ட போகிறாங்க. யாரு? தனுசு ராசி அன்பர்கள் காதலன் மீது பாசமும் காதலி மீது பாசமும், மொத்தத்தில் காதலன் காதலி சந்திப்பு நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறு உண்டுங்க. இன்றைய நாள் இது அந்த இலசுகளுக்கு நிகழும். முதியவர்களுக்கு அவங்களுக்கு இன்றைய நாளிலே ஒரு சந்திப்பு நிகழும். ஆமாங்க, இளையவர் வேற சந்திப்பு, முதியவர்கள் எதிர்காலத்தை பற்றி அவங்க சிந்திக்கிறதுக்கு, பிரிந்தவர்கள் இணைந்தால் அவ்வளோதான். தனுசு ராசி அன்பர்கள் பிரிந்தவர்கள் இணைவார்கள். மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு கோபம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த கோபத்தை குறைக்கணும்னா நீங்கள் என்ன செய்யணும்? மனமிட்டு பேசணும். யார்கிட்டையும் உள்ளொன்று வைத்து வெளியொன்று பேசக்கூடாது. அது மாதிரி இருந்தீங்கன்னா இந்த கோபம் வராது. அந்த கோபம் உங்களை கண்டு போயிடும். ஆமாங்க. கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் வெற்றி நிச்சயம். ஆமாங்க, வெற்றி நிச்சயம். கும்பராசி அன்பர்களுக்கு வெற்றி நிச்சயம், அதில் மாற்றம் இருக்காது. மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் போட்டியில் வெற்றி. ஆமாம், என்ன போட்டியில் வெற்றி? உங்களை எதிர்த்து வியாபாரம் செஞ்சவங்களும் சரி, உங்களுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தவர்களாலும் சரி, ஆக எதிர்த்தவர் அதாவது வாலி எதிர்த்தவருடைய சக்தியில் பாதி கிடைக்க பெறுவான் அப்படின்னு ராமாயணத்தில் சொல்லுது. சரிங்களா? இன்று மீனராசி அன்பர்களை யார் எதிர்க்கிறாங்களோ அவங்க சக்தி முறியடிக்கப்படுகிறது, அவங்களுக்கு சக்தி இல்லாமல் போகுது. ஆக போட்டியில் வெற்றி காணக்கூடிய நாளாக மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் அமையுதுங்க. இன்றைய நாள் அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசர் பெருமான் உங்களுக்கு துணையிருப்பார் என கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்தில் இருந்து. வாழ்க நலமுடன். தொண்டை இன்னும் எனக்கு சரியாக இல்லை. தொண்டை சரியானோடனே உங்களுக்கு டிப்ஸ் கொடுக்குறேன், அதுக்காக வருத்தம் வேண்டாம். ஒரு சில நாட்களில் மீண்டும் டிப்ஸ் வழங்கப்படும் என்பதை ஞாபகப்படுத்தி மீண்டும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்தில் இருந்து.